வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். அவங்க பீட்டர். இன்றைக்கி தாட்ஸ் ஃபார் த டே. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதோட சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷங்களுக்கும் சோதனை வரதான் செய்யும். சோதனை வராத மனுஷங்களே உலகத்தில் இருக்க முடியாது. அந்த சோதனை வரும்போது அதை சகித்து பொறுமையாக போகிறவன் தான் பாக்கியவான். சோதனை வந்துட்டேன்னு நம்ம கலங்கிட்டு இருந்தோன்னா அதுலேருந்து நம்ம மீண்டு வெளியே வர முடியாது. சோதனை வரும்போது அதை நம்ம என்ன பண்ணணும்? சகிக்கணும். சோதனை வரும்போது அதை நம்ம சகிச்சு அதுலேருந்து வெளியே வரணும். இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான பிரியாணி தான். என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் பிரியாணி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இருக்கும். நம்ம வத்தப்பொடி சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்து இந்த பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த குவான்டிட்டி நம்ம இஞ்சி போட்டு போடணும், எவ்வளோ நம்ம பச்சை மிளகா போடணும், ஸ்பைசஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணுங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிரியாணி இருக்கும். எப்போவுமே நம்ம பிரியாணி மஞ்சள் கலரில் வத்தப்பொடி போட்டு பண்ணிகிட்ருப்போம். இது வத்தப்பொடி சேர்க்காமல் வெறும் பச்சை மிளகாய் உரைப்பில் அதே மாதிரி இஞ்சி பூடு எல்லாமே போட்டிருப்போம். நல்ல ஒரு ஃப்ளேவர். அதே மாதிரி பாஸ்மதி அரிசியில் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுவோம். 1 கிலோ ஒயிட் பிரியாணி. இந்த எண்ணெய் 200 ml சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானவுடனே நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். ஒரு 3 பிரியாணி இலை, இதுதான் ஸ்பைசஸ். ஒரு 7 ஏலக்காய், 7 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, ஸ்டார் அனீஸ் ஒரு 3, ஜாதி பத்திரி பாருங்கள் கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துருக்குறேன், கல்பாசி கொஞ்சம், பட்டை 1 இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை ஒரு 3. நம்ம இந்த ஒயிட் பிரியாணிக்கு எல்லாம் முழுசாக தான் சேர்க்க போகிறோம், அரைக்கக்கூடாது. அதனால தான் முழுசாக சேர்க்குறதுலே கொஞ்சம் கூட சேர்த்துருக்குறேன். ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் நேரத்தில் வெங்காயம் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் 400 கிராம், 4 பெரிய சைஸ் வெங்காயம். மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 5 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகாய் ஒரு 8 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம புதினா சேர்த்துடலாம். ஒரு 2 கைக்கொத்து வர்ற மாதிரி புதினா. இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம அரைக்க மாட்டோம். எல்லாமே ஸ்பைசஸ் இது எல்லாமே நம்ம முழுசாக தான் போட்டு நம்ம வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு. நான் தூள் உப்பு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கல் உப்பு இருந்துச்சுன்னா கல் உப்பு சேர்க்க பாருங்கள், அதுதான் நல்லது. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். இஞ்சி பூடு பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன், இல்லைனா ஒரு 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூடை வாங்கி நம்ம உரித்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் அரைச்சி போட்டாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கன், ஒரு கறி கட் மீடியம் சைஸில் நான் வாங்கியிருக்கேன். இதை இப்போ சேர்த்துருவோம். ரொம்ப பெரிய பீஸாக வாங்கியிருந்தோன்னா கூட கொஞ்சம் நேரம் நம்ம பாயில் பண்ண வேண்டியது இருக்கும். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேக விடணும். சிக்கனை நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து இந்த தேங்காய் பாலில் இந்த டைப் ஆஃப் பிரியாணிக்கு வேக வச்சா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம வேக வச்சோன்னா ரொம்ப ஹெவி ஆயிரும் பிரியாணி. அதனால் நம்ம கொஞ்சம் தான் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஒரு பாதி தேங்காயிலையும் பாதி தேங்காய் தான் எடுத்துருக்குறேன். இதிலேருந்து நம்ம 2 கிளாஸ் வர்ற மாதிரி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தேங்காய் பாலும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி, நம்ம மிக்சியை கழுவின தண்ணியை எடுத்து அதை சேர்த்து நம்ம வேக வைப்போம் சிக்கனை. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சிக்கன் வேகணும். இப்போது நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்தாலே சாஃப்டாக வெந்துடும் சிக்கன். மூடி வச்சு நம்ம பாயில் பண்ணிடுவோம். 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சிக்கன் ஒரு 50% இதில் வெந்திருக்கும். இதுக்கப்புறம் தம்மில் தான் வேகணும். இப்போது ரைஸ் பார்த்திங்கன்னா நான் எடுக்கும்போது 3.5 கிளாஸ், என்னோடய கிளாஸுக்கு 3.5 கிளாஸ் ரைஸ் இருந்தது. அப்போது 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம தேங்காய் பால் ஏற்கனவே 1 கிளாஸ் ஊற்றிருக்கிறோம். இப்போ ஒரு கிளாஸ் தேங்காய் பால், அது போக அரை கிளாஸ் தண்ணி ஏற்கனவே ஊற்றிருக்கிறோம். அப்போது 2.5 கிளாஸ் தண்ணி இப்போ இதில் சேர்க்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. பாஸ்மதி ரைஸுக்கு கரெக்டாக 1.5 மடங்கு தண்ணி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். உப்பு உரைப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உரைப்பு கரெக்டாக இருக்குது. அதனால் உப்பு 1 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துடலாம்.
உரப்பு கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே தேவையில்லை. நீங்கள் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் மல்லி இலை ஒரு 2 கைக்கொத்து மல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துருவோம். இந்த டைமில் சேர்க்கும்போது நல்ல வாசம் இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா ஈஸியாக கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். 2 நிமிஷத்தில் நல்லா ஒரு கொதி நிலமை வந்துட்டு இப்போ நம்ம திறந்துட்டு ரைஸை சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சுருக்கிறோம், 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. அதை இப்போ சேர்த்துடலாம். இதில் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரமும் ஊறக்கூடாது, 20 நிமிஷம் மேக்ஸிமம் அரை மணி நேரம் ஊறினா போதும். எல்லா ரைஸையும் நம்ம சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். சீரக சம்பா ரைஸ்னால் உடையாது, எப்படினாலும் நம்ம கிண்டிக்கலாம். ஆனால் பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா அந்த லென்த்து வந்து நம்மளுக்கு கிடைக்காது. கொஞ்சம் புதினா இந்த டைமில் போடும்போது ஃபைனலாக ஒரு ஃப்ளேவர், அடிஷ்னல் புதினாவோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் புதினா போட்டுட்டு எல்லா இடமும் நம்ம கீழே கரண்டியை விட்டுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இந்த ஹை ஃப்ளேமில் மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டுருவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் இந்த டைம்லேயே ஒரு 50% வெந்திருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 50 ml நெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ரிச்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 100 ml நெய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி தம்மில் விட்டுற வேண்டியதான். நெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சிம் ஆக்கிடுங்க. ஃப்ளேமை சிம் ஆக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் திறக்காமல் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ தம் ப்ராசஸ் முடிஞ்சது, நம்ம திறந்து பார்க்கலாம். அருமையாக இருக்குது, நல்ல வாசம். நம்ம நார்மல் பிரியாணி வந்து கலர் மட்டும்தான் இதில் இல்லை, வாசம் வந்து அதே வாசம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஏன்னா நம்ம வத்தப்பொடி போடவே இல்லை. ஸோ பாருங்கள், அரிசி வந்து நல்லா லென்த்தாக வந்திருக்கு. பாஸ்மதி அரிசி உடையவே இல்லை. தம்மை உடச்சி விட்டுடலாம் எல்லா சைட்லேருந்தும். கொலையில் ரைஸு கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் நம்ம போட்ட தம் வந்து கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான டைமுக்கு போட்டிருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சாஃப்டாக வந்திருக்கும், ஏன்னா சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். பாருங்கள், நல்ல சாஃப்ட்டு, சூடாக இருக்குது. சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. ஓவர் குக் ஆனாலும் நல்லா இருக்காது. அதேமாதிரி ரைஸ் பாருங்கள், கரெக்டான லென்த்து, ஃபுல்லு லென்த்து கிடச்சிருக்கு. சிக்கனும் கரெக்டாக வந்திருக்கு, ரைஸும் லென்த்தாக கரெக்டாக பாயில் ஆகிருக்கு, உடையாமல் கரெக்டாக நம்ம குக்கிங் டைமு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையான ஒயிட் பிரியாணி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே ஸ்டைலில் பிரியாணி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.